ஹலோ காய்ஸ்! ஃபாலோட்டோட செகண்ட் சீசனோட 3 எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். லாஸ்ட் எபிசோடு எதுல முடிஞ்சது? எனக்கு ஞாபகம் இல்ல. அதனால நம்ம டைரக்ட்டா 3 எபிசோடுக்குள்ள போயிடலாம். ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு சீசன்ல வந்து நம்ம மேக்ஸிமஸ போட்டு ஒருத்தன் புல்லி பண்ணினே இருப்பான். ஞாபகம் இருக்கா? அவன் பேரு வந்து தடியஸ். ஓகேவா? அவன் என்ன பண்றான், கடைசில கவுல் ஆயிட்டாங்கட்ட. அவன் கால்ல ஏதோ பிரச்சனையாகி யாரோ ஒருத்தன் ஒரு கோளாறான டாக்டர் வந்து கால்ல ஊசிய குத்தி அவன் கடைசில கவுலா மாறிட்டான். கரெக்ட்டா? அதனால வந்து அவன் கழுத்துக்கு கூட ஒரு அம்பு குத்தும். பட் அவன் சாக மாட்டான்ல. அவன் வந்து என்ன பண்றான்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கிற சின்ன சின்ன பசங்க, குழந்தைங்க எல்லாமே வந்து ஒரு 3/4 பேர் கவுலா மாறிட்டாங்க. குழந்தைங்க எல்லாருமே அந்த ரேடியேஷன் அஃபெக்ட் ஆனதுனால, பாதி பேர் இன்னும் ப்ராக்ரஸ்ல இருக்காங்க. சில குழந்தைங்கலாம் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருக்காங்க. ஓகேவா? இவங்க எல்லாரையுமே வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான், அந்த இடத்துல வந்து ஏதோ சோடா மாரி தயாரிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான், ஒரு ஒரு குழந்தையும் வந்து ஒரு ஒரு மாரி ரொம்ப டிஃபிகல்ட்டா இருப்பாங்க. தூங்கிருவாங்க, இது பண்ணிருவாங்க. அந்த டைம்ல இவன் போய் கன்சோல் பண்ணுவான். இவன் போய் அடிப்பான், கொல்லுவான். அங்காடி தெருவுல அந்த வர மேனேஜர் மாரி அப்படின்னு நெனச்சேன். எந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி அவங்கள வேல வாங்கணுமோ, அந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி அவன் போய் ஜாலியா பேசி, ஃபன் பண்ணி, அவங்கள வந்து வேலையில இன்வால்வ் பண்ண வைப்பான். இந்த மாரி எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த மாரி வந்துட்டு, இப்படிப்பட்ட ஒரு இடத்துலயே வந்து இந்த 200 வருஷத்துலயே நம்மளால வந்து நம்மளால எங்கேயும் முடியாது. சேஃபா எதுவும் கிடையாது. ஆனா நம்ம ஒரு பில்டிங்குள்ள சீலிங்ல சேஃபா இருக்கோம்னு இருக்கிறத நெனச்சு சந்தோஷப்படுங்க. ஏன்னா, அந்த பசங்க எல்லாமே கொஞ்சம் மூட் அவுட்ல இருப்பானுங்க. சில பசங்கள்லாம். எல்லாருக்குமே வந்து ஒரு கன்சோலிங்கா சொல்லுவான். நமக்கு மேல ஒரு கூரை இருந்து நம்மள காப்பாத்துறது பெருசு. நமக்கு வந்து வேணுன்ற விஷயங்கள் இருக்குன்னும்போது, ஒரு பையன் நமக்கு தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லன்னா என்ன சோடா இருக்குல்ல குடிச்சு வாழ்ந்துக்கலாம். வந்து நம்மள வேல வாங்க ஆள் இல்ல, நம்மள கஷ்டப்படுத்த யாரும் இல்ல அப்டின்னும்போது, நம்ம வந்து இங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம் அப்டின்ற மாரி இவன் வந்து கன்சோல் பண்ணுவான். பரவால்ல இவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு நல்லவன் இருந்திருக்கான். ஓகேவா? இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், நம்ம அக்கா வந்து ஒரு லாஸ்ட் எபிசோட்ல ஒரு குதிரை மாரி ஒரு இது போட்டிருந்தது ஃபிளாகு. ஒரு காட்டுவாசிங்ககிட்ட போய் நான் ரொம்ப நல்லவ தெரியுமான்னு அக்கா சீன் போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன்ல. அந்த குரூப்புக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த அக்கா வந்து இன்னொரு அக்காவ வந்து வீட்ல கொண்டு போய் டிராப் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்கல்ல. அந்த அக்காவ என்ன பண்ணிட்டாய்ங்க, இருக்கிற கடத்திட்டு போனானுங்க பார்த்தீங்களா, அந்த குதிரை ஃபிளாக் போட்டவனுங்க. அவனுங்க அந்த அக்காவ கொன்னுட்டானுங்க. அந்த காப்பாத்தப்பட்டவள. ஹீரோயின் காப்பாத்தி கூட்டு வந்தாங்கல்ல, அந்த பொம்பளைய. அவள வந்து சாவடிச்சுட்டாங்க. யார்றா அவனுங்க அப்படின்னு பார்த்தா, லீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல். ஓகேவா? இவனுங்கள பார்த்தா லிட்டரலா வந்து இந்த ரோமன்ஸு, அப்புறம் வந்து இந்த கிரீக்ஸு, அப்புறம் வந்து இந்த இது ரோமன்ஸ்ல அந்த காலத்துல ராஜாங்களா இருப்பாங்க. 300 ஸ்பார்டன்ஸ்ல அப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாய்ங்க. அந்த மாரி இருப்பானுங்க. ஓகேவா? ஆனா இவனுங்கலாம் பார்த்தா பார்த்தா பக்கா காமெடி பீஸ் மாரி இருப்பானுங்க. ஆனா அவனுங்க சீரியஸா காமிச்சிருப்பானுங்க. என்ன ஆயிடுச்சு, அக்கா வந்து கடத்தின்னு கூட்டு வந்துட்டு, அங்க ஒருத்தன்லாம் வந்துட்டு, "வா ஒழுக்கங்கெட்டவளே! என்ன இது? ஏது?" அப்படின்லாம் சொல்லி அந்த அக்காவ போட்டு கலாய்ச்சுன்னு இருப்பான். லூசி அக்காவ. அப்புறம் பார்த்தா, அக்கா வந்து அவைங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரிட்டிஷ் அரசியலா ஏதோ சொல்லுவாங்கல்ல, ரோமன்ஸோட கல்ச்சர் இப்படி, நீங்க பார்த்தா ரோமன்ஸ் மாரி இருக்கீங்க. நீங்க அப்படி, நீங்க இப்படி, அப்படி இப்படின்லாம் பேசின்னு இருக்காங்க. அப்புறம் அந்த மாரி பேசிட்டு இவங்க ஏதோ பேசினே இருக்காங்க. ஓகேவா? வந்து இப்படி அப்படின்னும்போது, திடீர்னு பார்த்தா, அந்த இடத்துல லீஜியன்ல வந்து இன்னொரு லீஜியன் பார்ட் 2 அப்படின்ற மாரி அந்த பக்கம் இருக்கானுங்க. யாருன்னு பார்த்தா, இவனுங்க 2 பேருமே ஒரே குடும்பம் தான். ஓகேவா? அந்த லீஜியன் ஒருத்தன் எவன் கண்டுபிடிச்சானோ, அவன் செத்து போயிட்டான். ஓகேவா? அவன் சாகறதுக்கு முன்னாடி அந்த சனிய முடிச்சவன் ஏதோ வந்து இந்த இடத்துக்கு இவன் தான் அடுத்து அப்படின்ற மாரி சக்சஸரோட பேர எழுதி வச்சுப்பான். சக்சஸர்னா அந்த ஃபவுண்டருக்கு அடுத்து எவன் ரூல் பண்ண போறானோ அவனோடது. எழுதி வச்சுட்டு அந்த பரதேசி பாக்கெட்ல வச்சுட்டு செத்து போயிட்டான். ஓகேவா? அத இந்த லூசிய கடத்தினான்ல, அவன் ஒரு பக்கம். அவன் வந்து ஏ டீம்ன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட்ல இருக்கவன் பி டீம். ஓகேவா? இந்த ஏ டீமும், பி டீமும் அடிச்சுக்கிறானுங்க. அவனுங்க வந்து தான் தான் அடுத்த லீஜியனுக்கு ஹெட்டுன்னு சொல்லி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க காமெடி பீஸு. சரி அதுல ஃபவுண்டர் யார் பேரு எழுதியிருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு அந்த பாக்கெட்ல போய் ஒரு பேப்பர் எடுக்கலான்னு பார்க்கும்போது, அவனுங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க சுட ஆரம்பிச்சுருவானுங்க. இப்படிதான் நாங்க சண்டை போய்க்கிட்டு இருக்கு. அந்த ஃபவுண்டரோட பொணத்தையே வச்சிருப்பானுங்க. ஃபவுண்டரோட பொணத்துல அந்த பாக்கெட்ல இருக்கும். அந்த பாக்கெட்லேருந்து யார் அடுத்த ஃபவுண்டரு அப்படின்ற பேர் வந்து எழுதியிருக்கும். அத எடுக்கலான்னு ஏ டீம் ட்ரை பண்ணும்போது, பி டீம் வந்து சுட ட்ரை பண்ணுவானுங்க. அத தான் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டே வருவான். ஓகேவா? சொல்லிட்டு வரும்போது, ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் வந்து சொல்வதெல்லாம் உண்மை லட்சுமி ராமகிருஷ்ணன் தெரியுமா? நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நெறைய விஷயத்த வந்து பேசி ஈஸியா சால்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஐ கேன் அசிஸ்ட் அப்படின்றாய்ங்க. அக்கா வந்து சிலுவைல அறைஞ்சுட்டாய்ங்க. இவனுங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து, "நீ சாத்திக்கிட்டு இரு, நாங்க பார்த்துக்கிறோம்" அப்படின்ற மாரி ஏ டீம்ல இருக்கிறவன் சொல்லிட்டான். அதனால வந்து என்ன பண்றான், ஹீரோயின் வந்து "இங்க பாரு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லவனா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க வேஸ்ட்லேண்ட. அவன் வந்துட்டு "இங்க பாரு நல்லவனாலாம் வாழ முடியாது. நல்லவனா இருக்கணும்னா உன்ட்ட பவர் இருக்கணும்" அப்படின்ற மாரி. அதாவது இங்க பிரசன்ட்ல நமக்கு வந்து ஒரு நல்லது பண்ணணும்னா நமக்கு ஒரு பவர் வேணுன்ற மாரி, வேஸ்ட்லேண்ட்லயும் அதே கத தான். இடம் வேற தான். ஆனா மேட்டர் ஒண்ணு அப்படின்ற மாரி. இதுவா இருந்தாலும் நல்லவனா இருந்தா பவர் இருந்தா தான் நெனைக்கிறத பண்ண முடியும்.
ஆனா வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சிறையில இருந்துட்டு அவன் போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம கவுல் வந்து லாஸ்ட் எபிசோட்ல அவருக்கு வந்து கால்ல ஒண்ணு குத்திச்சுல்ல. ஹீரோயின் கேட்டார்ல, "எனக்கு ஊசிய குத்து, ஊசிய குத்துன்னு." இவர் என்ன பண்ணாரு, அவருக்கே செல்ஃபா அவர் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்துக்கிட்டாரு. குத்துன இத வந்து கத்தியால கிழிச்சு எடுத்து வெளிய போட்டு, அவர் வந்து நாய்க்கிட்ட பக்கத்துல பேசிட்டு இருப்பாரு. ஸோ அவர் நாய்க்கிட்ட பேசும்போது தான், அவர வந்து அந்த சீன நான் பார்க்கும்போது கவுல தாண்டி அவரு கூப்பர் ஹாரரா பேசின்னு இருப்பாரு. ஜாலியா வந்து அந்த நாய தடவி விட்டு ஏன்னா கவுல்னா, கைக்கு என்ன கிடைக்குதோ அத சாப்பிடுற மாரியான ஒரு மிருகங்கள் தான். கரெக்ட்டா? அவங்க ஒரு இன்சானிட்டிக்கு போயிட்டாங்கன்னா. ஆனா இவரு என்ன பண்ட்டாரு, அந்த இன்சானிட்டிக்கு போக்கூடாதுன்னு ஏதோ ஒண்ணு எடுத்துப்பாரு. அந்த நாயையும் கொஞ்சிட்டு கொஞ்சிட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. ஸோ பேசிட்டு இருக்கும்போது, இந்த மாரிலாம் நான் மனசு விட்டு பேசியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கிட்ட பேசிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ளாஷ்பேக் ஒண்ணு காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து என்னன்னா, நம்ம கூப்பரோட ஒய்ஃப் வந்து இந்த மாரி பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி நம்ம வால்ட்டுக்கு கிளம்ப போறோம்ன்னு சொல்லி பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இந்த மாரி. அவ எதுக்கு ஃபீல் பண்றான்னா, பாம்ப டிராப் பண்ணிருவோமே நம்ம சேஃபா இருக்கணும். அப்படின்ற மாரி ஃபீல் பண்றாளா? என்ன ஏதுன்றது தெரியல. ஓகேவா? ஆனா கூப்பர் பார்த்துட்டு என்ன பண்ற? என்னாச்சுன்னும்போது, இல்ல எனக்கு அ வால்ட்டுக்கு போறோம். நம்ம தயாரா இருக்கணும் அப்டின்னும்போது, இவரு வந்து சொல்றாரு, "நடந்தா பார்த்துக்கலாம். அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லன்னு." ஆனா அக்கா தான் நடத்த போறாங்கன்றது அண்ணாக்கு தெரியும். அண்ணாக்கு தெரியுன்றது அக்காவுக்கு தெரியாது. சரி அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இவரு வந்து அவரோட ஃப்ரெண்டு போன சீசன்ல வந்து மால்டேவர் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு பார்த்தீங்களா? அவருக்கு வந்து அவர் பேரு சார்லி. ஓகேவா? அவருக்கு வந்து அவார்ட் தராங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்டின்னு சொல்ட்டு போறாரு. ஓகேவா? நம்ம இவரு கூப்பர் ஹார்பர். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இவரு அந்த இடத்துல போயிட்டு, அங்க வந்து ஏதோ ஒரு ஃபண்ட் ரைசர்ன்னு ஏதோ ஒரு இடம் போல. அந்த இடத்துல வந்து இந்த மிலிட்டரிக்காரங்களலாம் வந்து அவங்களோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ்க்கு வந்து அவங்கள ஹானர் பண்றதுக்காக ஒரு ஏதோ அவார்ட் மாரி ஒரு இது குடுப்பாங்க. நம்ம ஊர்ல இந்த சின்ன சின்ன சங்கத்துலலாம் வந்து குடுப்பாங்க பார்த்தீங்களா? இந்த மாரி இவரு வந்து ரொம்ப இந்த வருஷம் நெறைய உதவி பண்ணாரு, நெறைய மரம் நட்டாருன்னு சொல்லி, சில சில இந்த ஸ்மால் ஸ்மால் கிளப்ஸ்லாம் நமக்கு அவார்ட் குடுப்பாங்கல்ல, அந்த மாரி இது ஒன் ஆஃப் த கிளப்ன்னு நெனைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு அமெரிக்கன் கிடையாது. அதனால எனக்கு தெரியாது. நம்ம அப்படி வச்சுக்கலாம். அது அவார்ட்லாம் கிடையாது. இந்த ஆறுதல் பரிசு ஒரு டப்பா குடுப்பாங்கல்ல, அந்த மாரி அவங்களுக்கு லைட்டர் குடுக்குறாங்க. அவ்வளோதான். அதுக்கு இவ்வளோ சீனு. ஸோ அதனால வந்து அந்த சார்லி கிட்ட போய் இவரு போய் பேசுறாரு. கூப்பர் இந்த மாரி வந்துட்டு, ராபர்ட் ஹவுஸ பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இவரு இன்ஃபோ கேதர் பண்ணிட்டு வேற என்ன பண்ணலான்னு பார்க்குறாரு. அப்ப அவர் ஃப்ரெண்ட் வந்து சொல்றாரு, அவன் வந்து போன ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மால்டேவர் சொல்வால்ல. இந்த மாரி அவன் வந்து லாஸ் வேகாஸ்ல ஒரு வெப்பன் இதே கட்டிட்டு இருக்கான்னு அத தான் அவரு சொல்றாரு. அப்புறம் கூட நெறைய செல்ஃபோன்ஸ், ப்ளூ பிரிண்ட்ஸ், கால்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா மால்டேவரும் அவர் ஃப்ரெண்ட் சார்லியுமே வந்துட்டு எப்படி சொல்றது? ஒண்ணா ஒர்க் பண்றாங்க போல. அதனால வந்துட்டு அந்த மாரி வந்துட்டு மால்டேவர் வந்து என்ன ராபர்ட் ஹவுஸ கொல்ல சொல்றா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இந்த மாரி "இங்க பாரு நீ சுத்தி இருக்கிற எல்லாரையுமே பாரு" அவர் ஃப்ரெண்ட் சொல்லுவாரு. "நீ சுத்தி இருக்க எல்லாரையும் பாரு. எல்லாருமே மிலிட்டரிக்காரங்க தான். எல்லாருமே சுட்டதா தான் சுட்டோம். உங்களுக்கு தெரியும்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாரி கூப்பர் ஹார்பர் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்டரிக்காரரு. அவர் ஒரு மெரைன்ஸ்ல இருந்தாரு. இப்ப அவரு வந்து ஆக்டரா ஆயிருக்காருன்னு நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் சீசன்ல. ஸோ அதனால வந்து என்னடா இவங்க 2 பேருக்கு சம்மந்தம்ன்னு கேட்காதீங்க. தெரியாதவங்க திடீர்னு புதுசா பார்க்குறீங்கன்னா, இந்த கூப்பர் ஹார்வர்ன்ற கேரக்டர் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்டரிக்காரன். மரைன்ஸ்ல இருந்தவரு. புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து இவரோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாரி, "நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத. எல்லாருமே இங்க கொலை தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே நாட்டுக்காக தான் பண்ணியிருக்கோம். இது நாட்டுக்காக அப்படின்னு நெனச்சு பண்ணிடு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அங்க வந்து இந்த அவார்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த பேச்செல்லாம் போயிட்டுருக்கும். அப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிருவாரு. கூப்பர் ஹார்வர்ட். அங்க ராபர்ட் ஹவுஸ் நிப்பான். எனக்கு இந்த சீன் ஒண்ணு புரியல. இவருக்கு வந்து இவர் தான் ராபர்ட் ஹவுஸ்ன்னு தெரியும். தெரிஞ்சு பேசுறாரா? இல்ல இவன் தெரியல ஏதோ லூசுக்காரன் ஏதோ பெணாத்திட்டு இருக்கான்ற மாரி ஒரு ரியாக்ஷன் குடுக்குறாரான்றது எனக்கு தெரியல. ஆனா இவரு ராபர்ட் ஹவுஸ பத்தி கேள்விப்பட்டுருக்கேன் அப்டின்றாரு. கேள்விப்பட்டிருந்தா நியூஸ் பேப்பர்ல இல்ல டிவிலயோ அட்லீஸ்ட் இவர பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அது ஒரு டவுட் எனக்கு இருக்கு. எனக்கு கன்ஃபார்மா தெரியல. அப்புறம் வந்துட்டு இந்த மாரி அந்த ராபர்ட் ஹவுஸ் வந்து இன்டைரக்ட்டா வந்து இந்த மாரி உங்க ஃப்ரெண்டு கம்யூனிஸ்ட் ஆயிட்டார் போல. நீங்களும் கம்யூனிஸ்ட் ஆயிட்டீங்க போல அப்டின்ற மாரி அதாவது மால்டேவர் சப்போர்ட் பண்ற மாரி. ஏன்னா ராபர்ட் ஹவுஸ் வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவனோட வில்லன் யாரு? அவன யாரு சீக்ரெட்டா அப்போஸ் பண்றா? அந்த சீக்ரெட்டா இருக்கிறதுல சீக்ரெட்டான ஆள யார வைக்கிறா? எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். ஸோ மால்டேவர சீக்ரெட்டா தான் பண்ணிட்டு இருக்கா. அந்த சீக்ரெட்டா அப்படின்னு நம்ம நெனச்சுக்கலாம். எனக்கு தெரியல. நான் அப்படிதான் ஃபீல் பண்ணி பார்த்தேன் சீரிஸ. மால்டேவர் வந்து கூப்பர் ஹார்வல்ட்ட அப்ரோச் பண்ணது, அவங்களோட ஒய்ஃப் வந்து ராபர்ட் ஹவுஸோட கனெக்ட்ல இருக்கிறதுனால தான். ஸோ அதனால இது பச்சையா தான் தெரியுது. ஸோ அதனால வந்து இவரு இன்டைரக்ட்டா வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு போறாரு. இந்த மாரி வந்துட்டு ஆ நீ நான் அடிச்சுக்கிறோம். அப்படி இருக்கிற ஒரு சொசைட்டில, நம்மளே வந்துட்டு கண்ட்ரோல இழந்துட்டு ஒருத்தன நம்மளால கண்ட்ரோல் பண்ணி, நமக்கு வேணுன்ற விஷயத்த பண்ணிக்கலாம் அப்படின்னும்போது, அது எவ்வளோ மாஸா இருக்கு. அப்படின்ற மாரி இன்டைரக்ட்டா பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் கண்ட்ரோல் என்கிட்ட தான் அப்படின்ற மாரி ராபர்ட் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. கூப்பர் ஹார்வர்ட்ட. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்க பிரதர்ஹுட் சீன் லாஸ்ட் எபிசோட்ல வந்து இவரு வந்தார்ல, காமன்வெல்த்லேருந்து ஒருத்தன்.
தூதுவன் அவன் பேரு. ஓகேவா? ஐ மீன் தூதுவன் அவன் பேரு இல்ல. அவன் வந்து தூதுவன். காமன்வெல்த்துக்கான பிரதிநிதி தூதுவன் வச்சுக்கோங்க. அவன் பேரு வந்து ஜாண்டர். ஓகேவா? அந்த ஜாண்டர் வந்ததுலேருந்து இருக்கிற 4 டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பிரதர்ஹுட்ஸ்க்குலாம் அல்லு விட்டுருச்சு. எல்லாம் 2 பேர் சிட்டா பறந்தே போயிட்டான். எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்ற மாரி ஓடிட்டானுங்க. இப்ப வந்து அந்த லேடி ஒருத்தி மட்டும் இருக்கா. இவங்க வந்து ரிலிஜியஸ் பேஸ்டு பிரதர்ஹுட் போல. ஓகேவா? இது இப்ப தான் எனக்கு தெளிவா தெரியுது. இல்ல இவங்க இப்ப தான் தெளிவா சொல்றாங்களான்னும் தெரியல. ஸோ வந்து பிரதர்ஹுட் வந்து ஒரு ரிலிஜியஸான ஒரு இத வச்சு தான் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இவங்க என்னன்னா மத குருக்கள் அப்டின்றாய்ங்க. தமிழ் டப்பிங்ல. ஓகேவா? ஸோ அதனால வந்து நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம கிட்ட தான் கோல்ட் ஃபியூஷன் இருக்கு. காமன்வெல்த்லாம் ஒண்ணும் இல்ல. கிழிச்சிடலாம் அப்டின்னும்போது அந்த லேடி வந்து ஒத்துக்கல. அப்புறம் தான் வந்து அவர் வந்து இந்த பிரதர்ஹுட்டோட ஃபவுண்டர் வந்து ஒரு ரிலிஜியஸான ஆளு. அவர வந்து ஏதோ பண்ணும்போது, கடவுளா? சட்டமா? அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி கடவுளுக்காக சட்டத்தையே மீறினாரு. ஸோ அவரோட எய்ம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக இருந்ததுன்னா, நம்ம எத வேணா அடிச்சு உடைச்சிடலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு வேணும். ஸோ அதனால வந்துட்டு அவர் கடவுளுக்காக நின்னாரு. அது ஒரு நல்ல விஷயம்னு நெனச்சாரு. அதனால கவர்மெண்ட்டே அகைன்ஸ்ட்டா போராடினாரு. ஸோ நம்மளும் அதே மாரி தான் போராடலான்னும்போது அந்த அக்கா வந்து, "அதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா நீங்க ஒரு ஏத்திஸ்ட்ட பேசிருக்கீங்கன்னு" கெளம்பி போயிருவாங்க. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லன்னு கெளம்பி போயிருவாங்க. அப்ப நம்ம இவரு இருக்கார்ல மேக்ஸிமஸ் அவர் என்ன பண்றாரு, பேசாம சாண்டர கொன்னுடுவோம். இப்ப அவன இதுக்கு தான பயப்படுறாங்க. இப்ப நம்ம கொன்னுட்டோம்னா, காமன்வெல்த் எதிர்க்கிற சக்தி நமக்கு இருக்கு. நமக்கு அந்த திராணி இருக்குன்னு இவங்கலாம் நம்பிட்டு வந்துருவாங்கல்ல அப்டின்னும்போது, அந்த ஹெட் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. "இங்க பாரு உன் வேல வந்து அடிக்கிறது, கொல்றது மட்டும் தான். ஐடியாலாம் எனக்கு குடுக்காத." சாண்டர் அதாவது காமன்வெல்த் எவ்ளோ எவ்ளோ பெரிய ஆளு. அவனோட தூதுவன கொன்னாலே வார் வரும். ஓகேவா? நம்ம வந்து நம்மளே "ஐயா வாங்க, ஆஃபீஸ் ரூம்குள்ள வந்துக்கிறோம். எங்கள முத்திக்கோங்கன்னு" நீயே சொல்ற மாரி அது. அதனால அவனோட தூதுவன் மேல கை வச்சா, அதுவும் காமன்வெல்த்தோட தூதுவன் மேல கைய வச்சா வாரே வரும். ஸோ அதனால நீ மூடிக்கிட்டு போ. உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட ஹெட் வந்து வெளிய தொரத்திருவாரு. இவர் இருக்கார்ல மேக்ஸிமஸ் வந்து கோமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது, சாண்டர் பார்த்துட்டு இந்த மாரி வந்து உன்ட்ட கொஞ்சம் பேசணும். உன் மதகுரு அதாவது இவரோட ஹெட் ஓகேவா? இப்ப திட்டி வெளிய அனுப்பிச்சார்ல. அவர் வந்து ஏதோ ராங்கான ரூட்ல போயிட்டுருக்காரு. இந்த மாரி வந்து அவர்கிட்ட இருக்க கோல்ட் டிவிஷன் வந்து இப்ப காமன்வெல்த்துக்கு தேவ. 2வது வந்துட்டு நம்ம எல்லா பிரதர்ஹுட் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சிட்டியே காப்பாத்தணும். ஐ மீன் இந்த வெஸ்ட் வேர்ல்டே காப்பாத்தணும். நமக்குள்ளயே அடிச்சுக்கிட்டோம்னா ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. 2வது இந்த மத குரு ஹெட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவைங்கலாம் பேச்சு தான். அவைங்க வந்து ஒண்ணும் பண்ண மாட்டாய்ங்க. அவைங்களுக்காக நம்ம தான் சண்ட போடுறோம். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், அந்த உள்நாட்டு போரா இருந்துட்டு போட்டும். பேசாம நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் அதாவது மேக்ஸிமஸ் ஜாண்டரு அந்த மாரி இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் பிரதர்ஹுட்ல இருக்க எல்லா சோல்ஜர்ஸும் ஒண்ணு சேர்ந்து, பிரதர்ஹுட் பிரதர்ஹுட்டயே நம்ம வந்து எப்படி சொல்றது? நம்ம வந்து கையாளலாம். நம்மளே வந்துட்டு ரூல் பண்ணிக்கலாம். ஸோ, அதனால வந்து நம்ம எடுக்கிற முடிவு தான் வந்து நாளைக்கு வேஸ்ட்லேண்ட காப்பாத்தும். ஏன்னா நம்ம தான் அவங்கலாம் மிலிட்டரிக்காரங்க மாரி. வேஸ்ட்லேண்டுக்கு. ஸோ, அதனால வந்து நம்ம தான் காப்பாத்தணும். நம்ம தான் செய்யணும். ஸோ, அதனால வந்துட்டு நம்ம 2 பேரும் பேசலாம் அப்டின்ற மாரி இது பண்ணுவாரு. இவரும் வந்துட்டு சரி ஓகே. இப்ப வந்து அ இவன் இவன் சொல்றது கரெக்ட்டா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு 2வது இவன் பாராட்டுவாரா பாராட்டுவான் மேக்ஸிமஸ. நீ வந்து குட் சோல்ஜர். நீ சொன்னா புரிஞ்சுப்ப. ஸோ, அதனால வந்து நம்ம 2 பேருமே சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம் அப்டின்ற மாரி சாண்டர் சொல்லுவான். மேக்ஸிமம் சரி ஓகே நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட்டு பேசிட்டு தான் கூப்பிடுவான் சாண்டர். சரி பேசலாம் அப்படின்ற மாரி சொல்லிடுவான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கவுல் இருக்கார்ல, அவர் ஃபைனலா எழுந்து வந்துருவாரு. வந்துட்டு இந்த மாரி அக்கா சிலுவையில தொங்க விட்டுருக்காங்கல்ல, அத பார்த்துட்டு என்ன ஐ மீன் தூரத்துல இருந்து அவர் தனக்குள்ளயே சொல்லிப்பாரு. "என்ன பெரிய கோல்டன் ரூல் அந்த ரூல்ன்னா உன்ன புடிச்சு உள்ள போட்டு அமுக்கி வச்சுட்டாய்ங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பார்த்தா தான் அவருக்கு வந்து லீஜியன்ல ஏ டீம், பி டீம்னு 2ஆ பிரிஞ்சுக்கிறது தெரிஞ்சிருக்கு. சரி இவள வந்து காப்பாத்தணும்னா வேற வழி இல்ல. ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும். நம்மளா போய் நின்னோம்னா வேஸ்ட்டு. ஒரு படையே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லீஜியன்ல வந்து லிட்டரலா வார் மாரி தான் வச்சிருக்கானுங்க. நெறைய ஆட்கள் வச்சிருக்கானுங்க. ஸோ அவங்களலாம் அடிக்கணும்னா நமக்கு பவரான ஆள் தேவ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, நியூ கலிஃபோர்னியா ரிப்பப்ளிக் யாரு மால்டேவரோட அந்த படை அத தேடி போறானுங்க. ஏன்னா, இந்த வேஸ்ட்லேண்ட்ல லீஜியனுக்கும், ஆ நியூ கலிஃபோர்னியா ரிப்பப்ளிக்கும், அப்புறம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பிரதர்ஹுட் அப்புறம் இருக்கிற எல்லாருக்குமே சண்டை ஒருத்தருக்கும். ஓகேவா? லீஜியனுக்கு வந்து ஆ நியூ கலிஃபோர்னியா ரிப்பப்ளிக் மால்டேவரோட டீமு, பிரதர்ஹுட் மேக்ஸிமஸோட டீமு அவைங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் சண்டை. ஓகேவா? லீஜியனுக்கும் இவங்க எல்லாருக்கும். ஸோ, அதனால வந்து இப்போ அடுத்து என்ன பண்றாரு, இப்ப என்சிஆர்ல ஹெல்ப் கேட்கணும். இவரு வந்து நாய்ட்ட பேசுவாரு. "இங்க பாரு லூசிய காப்பாத்தணும்லாம் இல்ல. அவ நான் ஏதாவது யூஸ் ஆவா, நான் தான் காப்பாத்த போறேன். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர் கூட போறாரு. நியூ கலிஃபோர்னியா ரிப்பப்ளிக்கோட அந்த ஒரு பில்டிங்குள்ள போவாரு. போகும்போது பார்த்தா, அங்க ஆல்ரெடி ஒரு ரோபோ ஒண்ணு இருக்கும். அது பேரு விக்டர். ஓகேவா? ஸோ, அந்த விக்டர் கிட்ட வந்து இவரு கேட்கறாரு, "என்னாச்சு?" கேட்கலாம்போது, "யாரும் இல்ல. எல்லாம் போயிட்டாங்க." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாரி, "ராபர்டோஸ் எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ராபர்டோஸும் செத்துட்டான். அவனுக்கு காசு இருந்து என்ன பிரயோஜனம்? கோல்ட் டிவிஷன வாங்க முடியல. அவன் வந்து காலாகாலத்துக்கும் வாழணும்." கேப்டன் அமெரிக்கா மாரி நெனச்சிருக்கான்.
வாழ முடியல. செத்து போயிட்டானேன்னும்போது, "யார வேணா சொல்லு. இவனலாம் நான் நம்பவே மாட்டேன்." அப்படிங்கும்போது, நீ விக்டர் அந்த பொம்மை சொல்லும். இந்த மாரி வந்துட்டு, "என்ன நீங்க ஏதோ தெரியாத மாரி பேசுறீங்க. நீங்க தான் வந்து கோல்ட் ஃபியூஷன வந்து ராபர்ட் ஹவுஸ்க்கு கிடைக்க விடாம பண்ணீங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நிறுத்திரும். ஓகேவா? சொன்னதுக்கப்புறம் இந்த மாரி, இப்போ என்சிஆர் வந்து யாரும் இல்லையான்னும்போது, யாரும் இல்ல. எல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. மலை மேல வேற ரேஞ்சர்ஸ் வந்துட்டாங்கன்னும்போது, ஏதோ ரேஞ்சர்ஸ்ன்னு ஏதோ சொல்லி வச்சிருக்கான். அது என்னன்றது தெரியல. அதுக்கப்புறம் வந்து இவரு சரி, இங்க எதுவும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரு கெளம்பிட்டாரு. யாரு? கவுலு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம மேக்ஸிமஸும், சாண்டரும் வந்து என்ன பண்ணிட்டாய்ங்க, ஒரு இந்த பறக்கும்ல, இந்த டைட்டஸ் எல்லாம் கூட்டிட்டு போவாய்ங்க பார்த்தீங்களா? ஒரு ஃப்ளைட் மாரி. அந்த ஃப்ளைட்ல 2 பேர் போயிட்டுருக்காய்ங்க. போயிட்டுருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த மாரி எக்ஸ்ட்ரா ஆர்மரும் இருக்கு, வண்டி இருக்கு, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமஸ கூட்டிட்டு போவான் சாண்டர். போம்போது இந்த மாரி வந்துட்டு, இந்த மாரி சொல்லுவான். நம்ம 2 பேரும் இப்போ ஓப்பனா பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, காமன்வெல்த் இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இப்ப அதுக்கு வந்து கோல்டு ஃபியூஷன் தேவ. ஓகேவா? நீ கொண்டு வந்தீல அது தேவ. அதாவது லாஸ்ட் சீசன்ல கொண்டு வந்தார்ல அது நெனைக்கிறேன். இங்க பேட்டரி இல்ல. அந்த கோல்டு ஃபியூஷன் நீ குடுத்தா தான் காமன்வெல்த் வந்து தப்பிக்கும். ஏன்னா காமன்வெல்த் கிட்ட இருக்க பவர் வச்சு தான் வேஸ்ட்லேண்டயே நாங்க புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். போச்சுன்னா அவ்வளோதான் வேஸ்ட்லேண்ட மாத்து காப்பாத்தவே முடியாது அப்டின்னும்போது, இப்பவே அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாரி மேக்ஸிமம் சொல்லுவான். இல்ல, இல்ல அந்த பவர்ஸ் வேணும். அது இருந்தா தான் நம்மளால முடியும். வந்து அத மரியாதையா நீ குடுத்துட்டன்னா ஓகே. அவன் வந்து த்ரெட்டன் பண்ண மாட்டான் சொல்லுவான். இந்த மாரி வந்து நீ குடுத்துட்டா ஓகே. இல்லன்னு வச்சுக்கோயேன், அந்த கோல்ட் டிவிஷன்க்காக காமன்வெல்த்தும், பிரதர்ஹுட்டும் சண்ட போடும். நம்ம 2 பேரும் இங்க ஃப்ரெண்ட்ஸா பேசிக்கிறோம். ஆனா நான் ஃபீல்டுல வேற. ஜாண்டர் சொல்லுவான். நான் ஃபீல்டுல வேற. உன்ன அடிக்க வேண்டியது இருக்கும். நீ என்ன அடிக்க வேண்டியது இருக்கும். 2 பேரா ஒருத்தர் உயிர் போகும். அதனால அப்படியே அந்த இத குடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல அப்படின்னு. அந்த லேடி இருந்தான்னு சொன்னேன்ல, நான் ஒரு ஏத்தியிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனான்ல, அவளே வந்து காமன்வெல்த்ட்ட குடுத்துருங்க. இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போவா. அப்புறம் என்னாகும், கீழ வந்துட்டு அந்த வண்டியில ஏதோ ரேடார் காட்டும் போல. இந்த மாரி வண்டி இல்லீகலா யாரோ ரோபோஸ யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவனுங்க கீழ இறங்கி அந்த ரோபோஸ் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு புதுசா ஒரு எக்யூப்மென்ட் மாரி ஒண்ணு இந்த வெல்டிங் பண்ணுவாய்ங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் வந்து கிடைக்கும். அத வந்து மேக்ஸிமஸ்ட்ட குடுத்து, இது இப்படி யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் ஜாலியா வந்து இவங்க 2 பேரும் அந்த அங்க வந்து உள்ள ரோபோஸ் தான் இருக்கும். ஓகேவா? அதனால இவனுங்க அத யாரோ ரோபோஸ் யூஸ் பண்றானுங்கன்னு நெனச்சுட்டு போவானுங்க. ரோபோஸ் தான் இருக்கும். அந்த ரோபோஸ போட்டு அடிச்சுட்டு, துவம்சம் பண்ணிட்டு, ஃபன்னா விளையாடிட்டு இருப்பாய்ங்க. மேக்ஸிமஸும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து கர்ல் என்ன பண்ணுவாரு, அங்க ஆல்ரெடி ஒரு 2 என்சிஆர் மெம்பர்ஸ் இருப்பாய்ங்க. அவைங்கள மட்டும் பார்க்க போவான். போகும்போது பார்த்தா, அங்க இருக்கிற அந்த என்சிஆர் மெம்பர்ஸ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிற டீம வுட்டுட்டு அப்படியே பிரிஞ்சு வந்துட்டாங்க. இந்த மீன்லாம் அதோட குரூப்ப வுட்டு பிரிஞ்சிரும்ல தெரியாதனமா, அந்த மாரி பிரிஞ்சுட்டாய்ங்க. வந்து அந்த என்சிஆருக்கு ஒரு லேடி வந்து, "ஷேடி சான்ஸ் இருப்பவே எங்கள்ட்ட நெறைய படம் இருந்தது. அப்பவே எங்கள அடிச்சிருக்கணும்போது, ஷேடி சான்ஸ் பத்திலாம் பேசாதீங்க. அதெல்லாம் 20 வருஷம் ஆகி முடிஞ்சிருச்சு." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இந்த மாரி வந்துட்டு இவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தான்னு பார்த்தா, இவங்களுக்கே 4 பேர் ஹெல்ப் பண்ணணும். அந்த அளவுக்கு தான் இருக்கானுங்க என்சிஆர். வந்துட்டு இப்ப லீஜியன் அடிக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு மாட்டிட்டு இருக்கான்னும்போது, "நாங்க தான் ஜெயிப்போம்." அப்படிங்கும்போது, "இந்த நிலைமையில இருந்துட்டு ஜெயிப்பேன்றீங்களே, மனசாட்சி வேணாமா உங்களுக்கு?" அப்படின்ற மாரி கவுல் வந்து கலாய்ச்சிட்டு போயிருவாரு. அதனால வந்துட்டு இவரு என்ன பண்ணுவாரு, "தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு. நாங்க போராடுறதே நியாயத்துக்காக தான் போராடுறோம். நீயும் ஒரு காலத்துல இந்த நியாயத்துக்காக தான் நம்பிட்டு இருந்த. அதனால வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு." அப்படின்ற மாரி சொல்லுவான். அந்த என்சிஆர்ல இருக்கிற ஒரு லேடி. இவரு வந்துட்டு என்ன பண்ணுவாரு, அவிங்கள்ட்டேருந்து அந்த நார்கோட்டிக்ஸா அவருக்கு ஏத்துவார்ல, அத வாங்கிட்டு, "எனக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்ல. உங்க டீம்லாம் ஆல்ரெடி செத்து போயிட்டாய்ங்க. யாரும் இப்ப மிஞ்சி இல்ல. 2வது என்னன்னா, நான் வந்து யாராவது செத்தான்னா, ஏன் செத்தான்? எதுக்கு செத்தான்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் பாட்டுக்கு இவனுக்கு டைம் வந்துச்சு. அவ்வளோதான் செத்துட்டான் அப்படின்ற மாரி தான் நான் போவேன்." அப்படின்னு சொல்ட்டாரு. இதுலேருந்து வந்து இவரு வந்து மனசாட்சியே இல்லாத ஒரு மாறிட்டாரு அப்படின்றது தெரிஞ்சுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் சரி இப்போ என்சிஆருக்கும் லீஜியனுக்கும் சண்டை. கரெக்ட்டா? சொன்னாலும் இவரு என்ன பண்ணிட்டாரு, டைரக்ட்டா வந்து லீஜியனுக்கு போயிட்டாரு. ஹீரோயின கடத்தின்னு வந்தாங்கல்ல ஏ டீமு. அவைங்கள்ட்ட போயிட்டு, இந்த மாரி வந்துட்டு பேசிட்டு, "இங்க பாரு, உங்களோட கல்ச்சர் படி குடுக்கல், வாங்கல் தான் முறை. நான் என்ன பண்றேன், உனக்கு வேணுன்றத நான் சொல்றேன். எனக்கு வேணுன்றத நீ குடு. அப்போ வந்துட்டு குடுக்கணும்னா, என்ன குடுக்க போறேன்னா, என்சிஆர்ல இருக்கிற கடைசி பேட்ச் ஒண்ணு இருக்காய்ங்க அங்க எங்கேயோ. அவைங்கள போய் அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது குடுத்துட்டு வந்துட்டாரு. இன்ஃபோவ. ஓகேவா? குடுத்துட்டு, இவரு வந்து ஹீரோயின காப்பாத்தலாம் அப்படின்னு உள்ள வராரு. அப்ப ஹீரோயினக்கா ஏன்னா ரொம்ப நேரமா தொங்கிட்டு நிக்கிறாய்ங்க. தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, உச்சி வெயில்ல நிக்கிறாங்க. நல்லா தண்ணி, சாப்பாடு சாப்பிட்டு உச்சி வெயில்ல நின்னாலே மயக்கம் வரும். ஒண்ணுமே குடுக்கல அவனுங்க. அக்கா ரொம்ப நல்லா தொங்கிட்டு நிக்கிறாங்க. உதடெல்லாம் காஞ்சு போயிருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த மாரி வந்துட்டு அவங்களுக்கு தெரியுது கவுல் வந்திருக்கான் அப்படின்றது. ஏதோ 2 தெரியறதுனால. அப்படியே கட் பண்ணா, இங்க வந்து கவுலோட ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. என்னன்னா வந்து அந்த சார்லி வந்து சார்லியும், கவுலும் அதாவது கூப்பரும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க.
சார்லி தான் சொல்லுவாரு. இந்த மாரி வந்துட்டு கவுல் ஐ மீன் கூப்பர் தான் வந்துட்டு எப்படி சொல்றது? அவனோட சூட்டே லிட்டரலா நாசமாயிடுச்சு. அவன் எரிஞ்ச சாம்பலா இருப்பான். அந்த டைம்லயே அவன் கேட்ட ஒரே விஷயம் என்னன்னா, "நம்ம ஸ்குவாட் எப்படி இருக்கு? எல்லாருமே தப்பிச்சுட்டாங்களா?" இதான் கேட்டான். அவன் அப்படிப்பட்ட ஒரு நல்லவன். அவன் தன்ன பத்தி யோசிக்க மாட்டான். அந்த நிலைமையிலயும் அவன் எங்கள பத்தி தான் யோசிச்சான். ஸோ அவன மாரி ஆள்லாம் சான்ஸே இல்ல அப்படின்ற மாரி சொன்னதுக்கப்புறம், இந்த மாரி அவர் இன்னொன்னு சொல்றாரு. இந்த மாரி நாங்க சொல்ல வேண்டிய கதைகள் நெறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. கூடாது. ஸோ, அதனால என்ன பண்ணோம், சில சமயம் நாங்க நியாயப்படுத்திக்கிறதுக்காக நாங்க சில விஷயத்த சொல்லிடுவோம். ஆனா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, சரி எப்படி இருந்தாலும் நல்லது தான் நடக்கும். நாங்க நல்லதுக்காக தான் ஃபைட் பண்றோம் அப்படின்ற மாரி தான் நாங்க போயிட்டுருக்கோம். ஸோ, அதனால இன்னொன்னு என்ன சொல்றது, இந்த மாரி நாங்களா எதுவுமே பண்ணல. எங்களுக்கு ஒருத்தர் சொல்றாரு, "இப்படி பண்ணீங்கன்னா நாடு சுதந்திரமா இருக்கும்னு" எங்களுக்கு ஒருத்தர் ஆர்டர் பண்றதுனால தான் நாங்க இத பண்றோம். இல்லன்னா நாங்களா இதெல்லாம் பண்றதில்ல. எதிராளியில இருக்கிறவங்களுக்கும் அதேதான் சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் இவரு ஹிண்ட் குடுக்குறாரு இன்டைரக்ட்டா சார்லி. இந்த மாரி ஆனா அதெல்லாம் நல்லதுக்கு தான். ஸோ அதனால ஒரு விஷயம் நியாயம். நமக்கு புடிச்சவங்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணலாம். அவங்கள காப்பாத்தணும்னா, இல்லீகலா இருக்கிற விஷயத்த கூட பண்ணலாம். உயிர கூட எடுக்கலாம். உயிர கூட குடுக்கலாம். ஸோ அதனால அத பத்திலாம் யோசிக்கவே கூடாது அப்படின்ற மாரி இன்டேரக்ட்டா சொல்லுவாரு. இந்த பக்கம் இவரு என்ன பண்றாரு, அப்படியே பேரலலா காட்டுவாங்க. ஓகேவா? இவரு இங்க சார்லி பேசிட்டு இருப்பாரு. இங்க இவரு ஹீரோயின பிரசன்ட்ல அப்படியே காப்பாத்திட்டு இவரு கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல டைனமைட்லாம் இருக்கும். வெடிக்கிற பொருள். இவரு என்ன பண்ணுவாரு, காப்பாத்திட்டு மேல வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் இந்த மாரி அக்கா தேங்க்ஸ் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம், "இல்ல அதுக்கு இன்னும் டைம் வரல. இப்போதைக்கு சொல்லாதன்னு" சொல்லிட்டு, நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, இந்த மாரி கவுல் பாத்துட்டு, "நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ!" அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ட்டாரு. நான் சொன்னேன்ல, இவருக்கு சார்லிக்கு ஒரு அவார்டா லைட்டர் ஒண்ணு குடுப்பாங்க. அந்த லைட்டர் இவரு குடுத்துட்டாரு. இவர்கிட்ட கூப்பர்ட்ட நீயே வச்சுக்கோன்னு. அத கவுல் ஆனதுக்கு அப்புறமும் அவரு வச்சிருக்காருன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப எவ்வளோ மதிச்சுட்டு இருக்காருன்னு பாருங்க. அத வச்சுட்டு எனக்கு என்னன்னே தெரியல. நல்லதுன்னு நெனச்சு பண்ணேன். ஆனா அது நல்லது இல்லையோ! அப்டின்ற மாரி தோணியிருக்கு. பார்த்தா இவரு லீஜியன்ல போய் அந்த டைனமைட் ஏதோ பண்ணி வச்சுட்டாரு. பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க ஆக்சுவலா அந்த ஏ டீம் நைட்டு என்சிஆர போய் அழிக்கும் அப்டின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆயிட்டு இருப்பானுங்க. இவரு போய் பண்ண வேலையில லீஜியன்குள்ளேயே அடிச்சுக்க வச்சுட்டானுங்க. இவனுங்க தான் பண்ணிட்டான், இவன் தான் பண்ணிட்டான்னு. அவனுங்க அடிச்சுட்டு சாவுறானுங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல சாண்டரும் இவரு இருக்கார்ல மேக்ஸிமஸ் அவங்க 2 பேருமே அந்த இறங்கி சண்டை போட்டுருந்தாங்கல்ல, அப்புறம் ஒரு இடத்துக்கு வருவாய்ங்க. எந்த இடம்னு பார்த்தா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு சோடா கம்பெனி காமிச்சாங்கல்ல, டெடியஸ். அந்த இடத்துக்கு வரானுங்க. வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலா பிரதர்ஹுட்டோட அந்த பிரதர்ஹுட், காமன்வெல்த் இவங்க வேலைலாம் என்னன்னா, இந்த மாரி கவுல்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே ஃபில்டர் அவுட் பண்ணி ஷூட் பண்ணிடணும். நல்லவனா நார்மல் ஸ்கின்னா இருக்கான்ல, அவன எல்லாமே தனியா எக்ஸ்க்ளூட் பண்ணி அவன் வாழ்ந்துட்டோம் அப்படின்ற மாரி வச்சிருக்கானுங்க போல. ஸோ, அதனால இவரு என்ன பண்றாரு, இந்த சாண்டருக்கு இதுவே கிடையாது. அவனுங்க எல்லாமே சின்ன குழந்தைங்க தான சோடா கம்பெனில இருக்கிறலாம். குழந்தைங்கன்னு பார்க்கலாம். அவன் கவுலு, நல்ல ஸ்கின்னு அப்படிதான் பார்க்குறான். ஸோ கவுல்ல இருக்கிறவன்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு, மனுஷங்களலாம் ஒரு பக்கம் நிக்க வச்சுட்டு, இந்த மாரி ஏதோ சுட ட்ரை பண்றான். பின்னாடி மேக்ஸிமஸ் கத்துறான். "வேணாம் பண்ணாத. அவங்கலாம் குழந்தைங்க தான். அவங்க என்ன பண்ணாய்ங்க" இது நம்மளோட ரூல். ஓகேவா? அது கோடெக்ஸ் ரூல். அதாவது அவங்களோட அந்த பிரதர்ஹுட் இதுக்கு எல்லாமே பேரு கோடெக்ஸ். கோடெக்ஸ் எல்லாமே அவருக்கு கீழ தான் வருவானுங்க. கோடெக்ஸ் எப்படி சொல்றது? கோடெக்ஸோட ரூல் இதெல்லாம் நம்மளே ஃபாலோ பண்ணலாம். எவன் ஃபாலோ பண்ணுவான் அப்படின்போது, "ஏய் கோடெக்ஸ் அதுவும் மயிராது சும்மா இருடா, சுடாதடா எல்லாம் குழந்தைங்கடா" அப்படின்போது, தெடியஸ் வெளிய வரான். தெடியஸும் மேக்ஸிமஸுக்கும் தெரியும் கரெக்ட்டா? சொன்னால மேக்ஸிமஸுக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் நம்ம ஆள் தானே அப்படின்னு. அப்புறம் அவனும் சொல்றான். சொன்னதுக்கப்புறம் சாண்டர் அவனையும் சுட போயிட்டான். அவன் ஃப்ரெண்டையே அந்த தெடியஸ. "நீயும் கவுல் தான். உன்னையும் சாவடி தான் அடிக்க போறேன்னும்போது, அண்ணன் கையில ஒரு வெல்டிங் மிஷின் வச்சிருக்காருன்னு சொன்னேன்ல மேக்ஸிமஸு. மண்டையில போட்டு சாண்டர கொன்னுடுவான். அவங்களலாம் காப்பாத்துறதுக்காக. ஸோ ஃபைனலி 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. தெடியஸும், மேக்ஸிமஸும். மீட் பண்ணிட்டு இந்த மாரி ஆக்சுவலா நான் ஒரு வார் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவர் சொன்னார்ல ஹெட்டு, நான் காமன்வெல்த் மேல கைய வச்சா வார் வரும்ன்னு. வார இழுத்து விட்டேன். போச்சுடா! அப்படின்ற மாரி சொல்லி அதோட 3 எபிசோட முடிக்கிறாங்க. எபிசோட் 4ல மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். பாய்.